கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் உங்களோட கூட இணைந்து இந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்துருக்கிறோம். கட்டத்தாமே எங்களுடைய இந்த மாலை ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீரா. நான் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தட்டும். கட்டத்தாமே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர் இந்த நாளும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் ஆண்டவரே நீர் செவி கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஜெப நேரம் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபைக்குள்ள மறைத்து ஆளுகை செய்யும் உடைய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய எல்லையற்ற வல்லமைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரீ, நீர் தொடர்ந்து கிரியை செய்யும், நீர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். தேவன் நீர் தொடர்ந்து நம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீரா நான் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஜெபம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம்னா, கிறிஸ்தவன் அதனாலே அவன் தேவனிடத்தில் அநேக காரியங்களை அவனால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமான பல பயங்கரமான அசாத்தியமான மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார். அதனால் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய முக்கியமான விஷயமே என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்பது தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வார்த்தை எதின் அடிப்படையில் விளங்குகிறதோ, எதின் அடிப்படையில் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கிறது. அப்புறம் வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக இருக்கிறது, நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளை வழிநடத்த போகிறது. சங்கீதம் 2க்கு திருப்புவோம். நம்ம போன வாரம் சங்கீதம் 2 கவனிச்சப்ப நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் தான் நம்ம கவனித்தோம். மற்ற சில வசனங்களை நம்ம இந்த வாரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். சங்கீதம் 2 முழு சங்கீதத்தையும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன், அதை பிற்பாடு நம்ம கவனிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். நான் சொன்ன இந்த சங்கீதம் 4 ஸ்டாண்ட்ஸாவாக இருக்குது. 4 பகுதிகளை நம்ம பிரித்து நம்ம அதை பாட முடியும். முதல் பகுதியை நம்ம கவனித்தோம். தேசங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷருக்கு விரோதமாகவும் எழும்பி நின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக, கர்த்தருடைய விருப்பத்துக்கு எதிராக இங்கே தேசங்கள் எழும்பி நிற்கிறது அப்படின்றத நம்ம கவனித்து பார்த்தோம். அடுத்து அது வசனம் 1லிருந்து 3, அது வசனம் 4லிருந்து 6 கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய பதில் என்ன? ஜனங்களும் உலகத்தினுடைய ராஜாக்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்பும்போது தேவனுடைய பதில் என்னவா இருக்கிறது அப்படின்றத குறித்து நம்ம கவனித்து பார்த்தோம். தேவனுடைய பதில் என்ன? தேவன் பாருங்க, அவர் நம்மளை வெறுக்கிற கர்த்தர் அல்ல, நம்மளை நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்புகிறார். குமாரனை அனுப்பி
தேவன் எத்தகையவர் என்கிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தேவன் கருத்துள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு தம்முடைய குமாரனை அனுப்பிட்டு அடுத்து வசனம் 7-9 இன்றைக்கு வாசிக்கிறேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் எமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை எமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அவருங்க சொல்ற மிக முக்கியமான விஷயம் பாருங்க. நான் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். இப்போ தேவன் இயேசுவை நோக்கி சொல்லுகிற காரியத்தை கவனிச்சு பார்க்குறோம். தேவன் இயேசுவை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு தெய்வீக குமாரத்துவத்தோடு இந்த பூமிக்கு நமக்காக கொடுக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். மிக முக்கியமான விஷயம். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னு சொல்றாருல்ல, அது என்ன அர்த்தம்? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்பொழுதுதான் இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுவை குறித்த கள்ள உபதேசங்களில் சிலவற்றை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, இல்லை இயேசு ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் இல்லை, பிதாவானவர் இயேசுவை நடுவில் தான் சிருஷ்டித்தார், நடுவில் தான் இயேசு கிறிஸ்துவ உண்டாக்கினார். ஜனிப்பித்தேன்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் பெகாட்டன் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ பெற்றெடுத்தேன்னு தானே இருக்குது. அப்போ கர்த்தர் எப்போ உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்தாரோ அதே போல் சிருஷ்டிப்பின் முதல் சிருஷ்டிப்பாக இயேசுவை சிருஷ்டித்தார், அதுக்கப்புறமேல் தான் நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் ஒரு தவறான கள்ள உபதேசம். இங்கே அவர் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த பெகாட்டன் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் சரியாக எபிரேய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, it describes a special and unique relationship with the son. தேவனுக்கும் குமாரனுக்கும் ஒரு விசேஷித்த உறவு இருந்துச்சு. அந்த உறவின் மூலமாக அவர் என்ன சொல்றாரு? இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன்னு சொல்றப்ப இன்னைக்கு நான் உன்னை சிருஷ்டித்தேன்ற அர்த்தம் இல்லை. இன்றைக்கு நான் உம்மை எல்லோருக்கும் முன்பாகவும் நீர் என்னுடைய குமாரன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். I announce or I declare publicly that you are my son. I give you my identity and my authority. இன்று நீர் என்னுடைய குமாரன்னு ஆண்டவர் சொல்லும்போது இயேசுவை பார்த்து, இயேசு அப்பதான் அவர் பெற்றெடுத்தார், அப்பதான் சிருஷ்டித்தார்ன்ற அர்த்தத்தில் அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான அர்த்தம் என்ன? எல்லோருக்கும் முன்பாகவும் பூமியினுடைய எல்லா மக்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், என்னுடைய குமாரன், என்னுடைய அதிகாரத்தை பெற்று இந்த பூமிக்கு வருகிற தேவனுடைய குமாரன், தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். அவர் நித்தியமாகவே குமாரனாய் இருந்தவர். அவர் ஆதி முதலாகவே இந்த குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர். தேவன் பிதா என்று அவருக்கு நாமம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துணையாளர், தேற்றரவாளன் என்று அழைக்கிறோம். ஏன் இந்த பேரெல்லாம் இருக்கு? யாராவது இவருக்கு இந்த பேரை வச்சாங்களா? இல்லை, அவர் ஆதி முதலாகவே குமாரன் என்கிற ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். எபிரேயர் திருப்புங்க, எபிரேயர் 1:5, எபிரேயர் 1:5க்கு திருப்புங்க. அங்கே எபிரேயத்தினுடைய ஆக்கியோன் என்ன சொல்கிறாரு கவனித்து பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்தே இயேசு எப்படி இருக்காரு, என்ன எவ்வண்ணமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். 1:5, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களுக்கு யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரான உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்றார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? இவர் முழுக்க முழுக்க தெய்வம், ஆதி முதலாகவே குமாரன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர். இவரை இன்றைக்கு நான் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்புகிறேன். ஏன்? இவர் மூலம் அநேக குமாரர்கள் உருவாக வேண்டும், இவர் மூலம் அநேக ஜனங்கள் கர்த்தர் அண்டையில் வர வேண்டும். நித்திய காலமாக, ஆண்டாண்டு காலமாக, உலக தோற்றத்துக்கு முன்பாக, எந்த சிருஷ்டிப்புக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து ஆதி முதலாகவே குமாரன் என்கிற ஸ்தானத்தில் தான் இயங்கி கொண்டு வருகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை ஜனிப்பித்த அன்னைக்கு ஒரு தெய்வீகமான ஒரு பிரகரணத்தை நான் சொல்கிறேன், ஒரு தெய்வீகமான அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இன்றைக்கு இவர் என்னுடைய குமாரர், இவரை இந்த பூமியின் ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், இந்த பூமியின் அதிகாரியாக நான் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ
அது ஏதோ பிறப்பு இல்லை, அது இயேசு கிறிஸ்துனுடைய நிலையை பிதா இன்றைக்கு அறிவிக்கிறார். இயேசுவானவர் ராஜாதி ராஜாவாக இன்று வீற்றிருக்கிறார். தேவனுடைய மைந்தனாக அந்த உலகத்தினுடைய இரட்சகராக இன்றைக்கு அவர் வீற்றிருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வசனம் 8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இயேசுவை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ராஜா இல்லை, குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டும் ராஜா இல்லை, இவர் இந்த முழு உலகத்தினுடைய ராஜா. இவர் இந்த முழு உலகத்தினுடைய ராஜா. இவருக்கு ஏதோ ஒரு சின்ன பகுதி மட்டும் இவருக்கு தரப்போறது இல்லை. தேசங்கள், ஜனங்கள், ஜாதிகள், பூமியின் எல்லைகள், இது எல்லாவற்றின் மீது அதிகாரம் செய்கிற ராஜாதி ராஜாவாக, முழு மனுக்குலத்தினுடைய நாயகனாக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு அவர்தான் சர்வ சிருஷ்டியினுடைய அதிகாரி. திருப்பி நீங்கள் எபிரேயர் 1:2 நீங்கள் வாசிட்டீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி பிதாதான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறார். அவர் சகலவற்றுக்கும் சுதந்திரவாளியாக நியமித்து இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை சகலவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். He is the legitimate authority over the cosmic region. இந்த முழு உலகத்துக்கும் அண்ட சராசரத்துக்கும் அவர்தான் தகுதியான நிலையான அதிகாரியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப எதை காமிக்கிறது? தேவன் இந்த முழு உலகத்தினுடைய ராஜா. அவர் ஏதோ ஒரு குட்டி இடத்துக்கு ராஜா இல்லை, நமக்கு மட்டும் ராஜா இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, இவர் முழு உலகத்தினுடைய ராஜாவாக இருக்கார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு உலகத்தின் அரசர், முழு உலகத்தினுடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறார். வசனம் 9, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். He is a sovereign judge. அவர் பூமியை நியாயம் தீர்க்கிற சர்வ வல்லமை உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நொறுக்குகிறார். என்ன அர்த்தம்? His power is irresistible. அவருடைய வல்லமை குறைவுள்ளது கிடையாது. அவர் வல்லமை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒன்று. மிகவும் வல்லமை வாய்ந்த ஒருவராக பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் அதிபதியாக நியமித்திருக்கிறார். அவர் நீதியின் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதியின் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ராஜாங்கத்துக்கும் எதிராக செயல்படுகிற எந்த ஒரு வல்லமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சிங்கிள் ஹேண்டடா தனி நபராக அவர் எல்லாவற்றையும் நொறுக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் படைத்த இயேசு இவரை நமக்கு ராஜாவாக தேவன் தந்தரில் இருக்கிறார். வெறும் குழந்தை மாதிரி வந்தாரு, குழந்தையா பிறந்து இந்த பூமியில பிறந்து இன்னைக்கு மறிச்சு உயிர் தெளிந்து தேவனிடத்துல போயிட்டாருன்ற மட்டும் இல்லை, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கார். மீண்டும் வரும்போது ராஜாதி ராஜாவாக வருவார். இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அவருடைய அதிகாரம் பெரியது. அவருடைய அதிகாரத்தை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய வல்லமை எல்லையற்றது என்பதை இங்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அதில் நமக்கு என்ன பங்கு இருக்கு? அல்லது இன்னைக்கு சபைக்கு அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு தேவாட்டுக்குட்டி அப்படின்ற இமேஜில் மட்டும் இல்லை, இன்றைக்கு அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிற குமாரனுடைய ஸ்தானத்தில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த முழு உலகமும் ரைட்ஃபுல்லா நியாயமாக இயேசுனுடையது. அவரே நீதியுள்ள ராஜாவாக அந்த முழு பூமியும் அரசாளுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு?
எபேசியரில் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக தந்தருளினார் என்று பவுல் சொல்கிறார். அப்படிதான் என்ன அர்த்தம்? இன்றைக்கு சபையின் தலையாக இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் சபைக்கும் இருக்கிறது. இன்று சபை தைரியமாக தேவனிடத்தில் கேட்க முடியும். பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நான் மேற்கொண்டு காமிச்சேன். என்று சொல்கிறாரு, என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எங்களுக்கு கட்டளை கொடுங்கள்னு சொல்கிறாரு. இன்றைக்கு சபை கட்டளை கொடுக்கிற அதிகாரத்தின் இடத்துல இருக்கிறது. பயந்து ஒளிஞ்சு என்னால் நடக்குமா, என்னால் முடியுமா, என்னால் நான் காரியங்களை செய்ய முடியுமா அப்படின்ற இடத்துல கர்த்தர் சபையை வைக்கவில்லை. சபை ஒரு அதிகாரத்தின் மையமாக அதிகாரத்தின் இடத்துல இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், என்னை கேளுங்க, அப்பொழுது நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தரை நாம் இன்றைக்கு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். நீங்க போயிட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏதாவது செய்ய கர்த்தாவே அப்படின்னு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, என்னை கேளுன்றார். ஆஸ்க் ஆஃப் மீ. என்னைய கேளுன்னா என்ன அர்த்தம்? உரிமையோடு வந்து கேளு. நீ என்னுடைய குமாரன். இன்னைக்கு குமாரன் இந்த சபைக்கு தலையா இருக்கிறாருன்னா, நாமளும் குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம்னா, we have the rights to go to the Father and ask of things. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிற, நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம போய் இன்னைக்கு தேவனிடத்தில் நேராக போய் கேட்க முடியும். ஆண்டவரே இது எனக்கு செய்யும் நீர் கேட்க முடியும். அதான் இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். பாருங்க, ஒரு ராஜ்யத்தின் கோட்பாடில் நாம் வாழணும். ஒரு கிறிஸ்தவன் வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பூமியில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பொழைச்சோம் தப்பிச்சோன்னு சொல்லிட்டு பல்லவத்துக்கு போய் சேருவோன்ற இடத்துல இன்னைக்கு நம்ம கர்த்தர் வைக்கவில்லை. கர்த்தர் நம்மளை ஒரு ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ராஜ்யத்தின் எண்ணம், ராஜ்யத்தின் மனப்பான்மை அவசியம். ராஜ்யத்தினுடைய மனப்பான்மை இல்லாமல் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். we have global dominion. we have global dominion. முழு உலகத்துக்கு மேலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கு. மனுஷன் இழந்து போன அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம திருப்பி கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் வாசிச்சு 26லேருந்து 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுக்குள். we have global dominion. we can have global dominance anytime. எப்போனாலும் முழு உலக அளவில் நமக்கு அதிகாரம் உண்டு என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுத்து இயேசுவை முழு உலகத்தின் ராஜாவாய் ஏற்படுத்தி எதா இருந்தாலும் கேளு நான் தரேன்னு பிதா இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது, இன்றைக்கு அவர் அதை நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், தம்முடைய சபையை பார்த்தும் அதை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, என்னைய கேள் நான் தரேன் அப்படின்றாரு. இன்றைக்கு நாம் யார்கிட்ட கேட்கிறோம்? இன்னைக்கு நாம யாருக்கிட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம்? இன்றைக்கு இல்லை எனக்கு தான் வேணும், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், இன்னைக்கு நான் தான் முழு உலகத்துக்கும் ராஜாவாக இருக்க போகிறேன், இன்னைக்கு நான் தான் சகலவற்றையும் ஆளுகை செய்ய போகிறேன், இன்னைக்கு வந்து எனக்கு தான் சொல்லிட்டு உங்களை மட்டும் தூக்கி நிறுத்த, உங்களை மட்டும் தூக்கி பிடிக்க கர்த்தர் இங்கே சொல்லலை. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்குன்னு பார்த்து செல்ஃபிஷாக இருக்க வேணாம். யூ கோ குளோபலி. முழு உலகத்தை பாருங்க. முழு உலகத்துக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேள், நான் சப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன் ஆண்டு சொல்கிறார். அன்றைக்கு வெறும் நமக்குன்னு மட்டும் இல்லை, உங்களுக்குரியதையும் கேட்டு வாங்கலாம், எக்ஸ்ட்ராவும் கேட்டு வாங்கலாம் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் ஆண்டு சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் எனக்குன்னு வச்சுக்கிறது இல்லைப்பா, எல்லாமே என் கண்ட்ரோல் தான் வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது இல்லை, இன்னைக்கு கேள் நான் தரேன், என்னுடைய ஆட்சியை நீ சிறப்பாக செய் என்றான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எதை செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாம் தேவன்கிட்ட போய் கேட்க ரெடியாக இருக்கோமா? ஆண்டவரே நீ செய்யும் என்று நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு எனக்கு அப்படி மட்டும் இல்லாமல் குளோபலாக கேளுங்க, எல்லா மக்களுக்கும் என்ன வேண்டுமோ அதை கேட்போம். உங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கு போக எல்லாருக்கும் இருக்குன்றத சொல்றேன். வெறும் உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்க தாராளத்தின் தேவன், இவரிடத்துல எல்லாமே தாராளமாக இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நம்ம எதை கேட்க வேண்டும்? தேவனிடத்துல தேசங்களை கேட்க வேண்டும், பூமியின் எல்லைகளை கேட்க வேண்டும்.
இதற்கு அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தைரியமாக தேசங்களை கேட்கிறோம் ஆண்டவரே, நிறைய சிட்டிஸை கேட்கிறோம், நகரங்களை கேட்கிறோம், நிறைய வெவ்வேறு குரூப் மக்களை நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் நீர் தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, இந்த பூமியின் எல்லைகளில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். உம்முடைய எல்லை ஆண்டவரே, அதுக்கு எல்லையற்றது ஆண்டவரே. நீங்க எல்லையற்ற கர்த்தரா இருக்கிறீங்க, எல்லாம் உம்முடையது. அண்ட சராசரங்களும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லாமே உம்முடையது ராஜா. எதுவும் உமக்கு புறம்பானது அல்ல, எதுவும் உமக்கு ஆண்டவரே வரையறைக்கு மிஞ்சினது அல்ல. நீர் எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரியா இருக்கிறீர், எல்லாம் உம்முடையது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கேட்கிறோம் ஆண்டவர், இந்த பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் தருவீராக, தேசங்களை சுதந்திரமாய் தருவீராக, ராஜாக்களை சுதந்திரமாய் தருவீராக, அநேக வகையான மக்களை சுதந்திரமாய் தருவீராக, எல்லா தரப்பட்ட மக்களையும் இன்றைக்கு எங்களுக்கு சுதந்திரமாய் நீர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட, தேவனுடைய ஆண்டவரே எல்லைகள் விரிவடைவதற்கு, தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எங்கேயுமே நாங்கள் ஸ்தாபிச்சு அநேகருக்கு கொண்டு போகும்படிக்கான வழிவாசல்களை இயேசுவின் நாமத்தில் நீர் திறப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. திறப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க, கர்த்தாவே பூமியின் எல்லைகளை தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமியின் எல்லைகளை நீர் தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு, உம்முடைய ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம், பூமியின் எல்லைகளையும் ஆண்டவரே நீர் ராஜ்யங்களையும் தர வல்லவராக இருக்கிறீர். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அதிகாரத்தின் மூலம் நாங்கள் கேட்கிறோம், நீர் அதை அப்படியே செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, பூமியின் எல்லை எங்கும் தேவனுடைய நாமம் பரப்பப்பட வேண்டும். Pray for the increase of global missions. அகில உலகத்திலும் தேவனுடைய ஊழியம் பரவணும், தேவனுடைய ராஜ்யம் பரவணும். தேவனுடைய ராஜ்யம் பரவணும்னா என்ன? அவருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் பரவணும், அநேகர் இசைச்சர்களாய் மாற்றணும், அநேகர் தேவனுடைய கிருபைக்குள்ள வரணும், அநேகர் தேவனுடைய அரவணைப்புக்குள்ள வர வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமியின் எல்லைகளை தருகிற கர்த்தாவே, அவைகளை நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷமயமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு மதம் மாத்துறதுக்கு அல்ல, தேவனுடைய வழியை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியான ஆண்டவரே உம்முடைய பாதையை நாங்கள் இன்றைக்கு இங்கே கொண்டு வர உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உலக அளவில் ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. அதிகமான மக்கள் தேவனண்டையில் வரட்டும் ஆண்டவரே. உலக அளவில் இயங்குகிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பூமியின் எல்லைகளை ஆண்டவரே சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு பூமியில் இருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷன் ஒர்க்கை செஞ்சு தேவனுடைய ஊழியத்தை சுவிசேஷ வேலையை செய்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் ஆண்டவரே எக்யூப் பண்ணுங்க ஆண்டவரே. பூமி முழுக்க தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு, தேவனுடைய செய்தியை கொண்டு செல்வதற்கு நீ அவர்களை தயார்படுத்தி அவர்களை முழுமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், அவர்களுக்கு தேவையான சகல ஆண்டவரே பலனையும் கிருபையும் நீர் அளவுக்கு அதிகமாய் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு பூமி முழுக்க இருக்கிற நம்முடைய ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா மிஷனரிகள், எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் தாங்க போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அது மட்டுமல்ல, இவர் முழு உலகத்தினுடைய ராஜா அல்ல, முழு உலகத்தினுடைய ராஜா. அந்த ராஜ்யத்தை பார்த்துக்க முடியும் நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ராஜ்யம் போக முடியாத இடம், ரொம்ப ரொம்ப இறுக்கமான, ரொம்ப ஹார்டான பகுதிகளில், ரொம்ப கடினமான தேசங்களில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இங்கே இந்த மக்களை நம்ம ரீச் பண்ணவே முடியாதுன்ற இடத்துல கொண்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தாபிக்கவே முடியாத இடங்கள்ல, நுழையவே முடியாத ஆண்டவரே தேசங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி உதவி செய்வீராக தகப்பனே. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடினமான பகுதிகளில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். கடினமான தேசங்களில் கர்த்தருடைய சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும்.
பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், ஜாதிகளை சொந்தமாய் தருவேன் என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் இன்னைக்கு பூமியின் எல்லைகளில் எந்த பகுதியிலெல்லாம் உம்முடைய நாமத்தை சொல்ல கடினமான பகுதியாக இருக்கிறதோ, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரகடனப்படுத்த ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கோ, கடினமான இடமா இருக்கோ, நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த பகுதிகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும், தேவனுடைய ஊழியம் ஸ்தாபிக்கப்படட்டும், தேவனுடைய அளவற்ற ராஜ்யம் அங்க ஸ்தாபிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திறந்த வாசல் நீர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். திறந்த வாசலை நீர் ஏற்படுத்துங்க. திறந்த வாசலை தகப்பனே நீர் ஏற்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதியும். நீர் ஆளுகை செய்யும் உலகம் முழுக்க உம்முடைய ராஜ்யம், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தயவுனால ஆண்டவரே வளர்கிற சபைகள் பெருகுவதாக இன்றைக்கு ஆண்டவரே உலகம் முழுக்க ஒரு குளோபல் டாமினன்ஸை நீர் ஏற்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுதில்ல, அவர் இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவார். இன்றைக்கு நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? மடியாத தேசங்கள்லாம் ஆண்டரை அடித்து உடைக்கணும், அப்படி அந்த நோக்கத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? நற்செய்தி உள்ளே போக முடியாதபடிக்கு எந்த பகுதியெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறதோ, எந்த இடத்துலலாம் அந்த வான மண்டலங்களுடைய பொல்லாத சேனைகளுடைய ஆதிக்கம் இருக்கிறதோ, அவைகளினுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அரண்களை நிர்மூலமாக்கும்படி தேவனுடைய இரும்பு காரம் செயல்பட வேண்டும். நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் கிடையாது. we are not fighting against flesh and blood. நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் விரோதமானது கிடையாது. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் யுத்தம் இருக்கிறது நமக்கு. ஸோ நம்ம இன்றைக்கு எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம்? தேவனுடைய இரும்பு கரம் எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் போய் ஸ்தாபிக்க முடியாமல் தடையை ஏற்படுத்துகிறதோ அந்த இடங்களில் அவருடைய இரும்பு கரம் அவைகளை உடைக்க வேண்டும். உடைத்து அந்த பகுதி மக்களை கர்த்தர் அண்டையில் கொண்டு வருவதற்கான வழிவாசல்கள் இன்றைக்கு கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவரை கேட்க சொல்லியிருக்கார், அவரை கேட்போம். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். இரும்பு கோளால் அவர்களை உடைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எந்த இடங்கள்லாம் தேசங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு கடினமாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமையினுடைய கிரியைகளை கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, நீர் அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய வாசல் திறப்பதற்கான வழிகளை நீர் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எந்த பகுதியெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறதோ, எந்த இடத்துலலாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு மிகவும் கஷ்டமா இருக்கோ அந்த பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் ஒரு விடுதலையை தந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எத்தனையோ மிஷனரிகள் எங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கலாம், கடினமான பகுதிகளாக இருக்கலாம், அரணான கோட்டையை போல மக்கள் வராம ஆண்டவரே அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் உடைக்கிறோம் அதை இயேசுவின் நாமத்தில். இயேசுனுடைய வெளிச்சத்தண்டையில், இன்னொரு பிதாவினுடைய வெளிச்சத்தின் அண்டையில், இன்னொரு நன்மை செய்கிற தேவனுடைய ஆண்டவரே அவர் அண்டையில் வர உதவி செய்வீர நான் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேசங்களில் ஒரு விடுதலை உண்டாக போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். இப்போ இந்த பகுதியில் கவனித்தோம், அவர் தம்முடைய குமாரனை உயர்த்தி இருக்கிறார் பூமியின் எல்லைகளில். இந்த பூமியின் எல்லைகள் நமக்குரியவைகள் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அடுத்த 3 வசனம், அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம போவோம். ஸ்டான்ஸா 4. இட்ஸ் a warning and an invitation towards his son. இந்த பூமியின் எல்லைகளில் ராஜாக்கள் யாரெல்லாம் கடினப்பட்டு தேவனுடைய ஆட்சிக்குள்ளே வரமாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையும் ஒரு அழைப்பும் இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். சொல்கிறாரு, இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஒரு ஓப்பனாக ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்ன வார்னிங் கொடுக்குறாரு? பூமியின் ராஜாக்களே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புறீங்களே, என் குமாரனுக்கு விரோதமாக எழும்புறீங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தருகிறேன். நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சு பொழைச்சிருவீங்க.
அது மட்டும் இல்லை, அவருடைய கிருபைக்கு உங்களை அழைக்கிறேன். இட்ஸ் அன் இன்விடேஷன் டு, ஒரு அழைப்பையும் கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன அழைப்பை தராரு? நீங்கள் என்னிடத்துல வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் கவனித்துக்கொள்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன், அவர் உங்களை எதுவும் செய்ய மாட்டார். ஒரு அழைப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. Be wise, for therefore, O ye kings. என்ன சொல்கிற ஆண்டவர்? நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், என்கிட்ட வா அப்படின்னு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். இந்த பூமியின் ராஜாக்கள் ஏகமாக கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அப்படியே காலி பண்ணிடுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்கிறாரு, நீ உன்னுடைய போராட்டத்தை விட்டுருங்க, நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை விட்டுருங்க, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருகிறேன். பி வைஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பி வைஸ் நவ் therefore O ye kings. பாருங்களேன், ஞானன்றது என்னென்னா வெறும் அரசியல் சார்ந்தது மட்டும் கிடையாது. ஞானன்றது ஆவிக்குரிய கணிப்பும் கூட. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகம் ஆவிக்குரிய காரியம் பிரிச்சிடுறாங்க. அப்படி பிரிக்கவே முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். எல்லாமே ஆவிக்குரியது தான். பாலிடிக்ஸ் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். நிறைய பேருக்கு இது பிடிக்காது சொன்னா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். எதுவுமே உலகம், இது உலகத்துக்குரிய காரியம், இது தேவனுக்கு அடுத்த காரியம் இல்லை, முழு உலகமே அவரோடதுன்னு சொல்லிட்டாரு. அது நடக்கிற எல்லா காரியமும் எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். தப்பாக நடந்துட்டு இருக்கே. ஆமாங்க, ஆவிக்குரிய காரியத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். தேவன் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இருக்காருன்னா எல்லாமே அவருக்கு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சும்மா ஒரு சண்டை வந்துருச்சுங்க, சண்டை சாதாரண விஷயம் தானே, கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஆவிக்குரிய காரியமாகவும் இருக்கிறது. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டூ. நிறைய நேரத்தில் மக்கள் அதை சுதாரிக்க மறுக்கிறார்கள். இன்றைக்கி நாம் சுதாரிப்பாக இருப்போம். எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவல். எல்லாமே ஆவிக்குரியது. கவனமாய் செயல்பட வேண்டும், ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பை கற்றுக் கொடுக்கிறார். பி வைஸ், ஞானமாய் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு எச்சரிக்கையாக இருங்கள். அது ஞானத்தின் உணர்வு வேணும், அடுத்து எச்சரிக்கை வேணும். இங்கே உணர்வடையுங்கள் தமிழில் இருக்குது, ஆனால் ஞானமான உணர்வடையுங்கள்னு ஆங்கிலத்தில் வருது. அது மட்டும் இல்லை, எச்சரிக்கையாக இருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான வார்னிங் கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை தேவ திட்டத்தை ஏற்க மறுக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வார்னிங். இன்றைக்கு ஒரு நம்ம அன்னைக்கு மறுக்கலாம், ஆண்ட திட்டத்துக்கு வரமாட்டேன், அது எனக்கு எது கரெக்டாக இருக்கோ தான் நான் செய்வேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் தான் பண்ணுவேன். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, அவங்க ஆண்டவர் எது சொன்னாலும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் வார்னிங் ஆண்டவர் தராரு, உங்களுக்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் டு பி வைஸ். ரெண்டுத்தையுமே என்னை கத்த தரார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஆண்டோடைய திட்டத்தை அப்படியே சீர்குலைச்சிட்டு எதிர்த்துட்டு அதை குழப்பிட்டு தேவனுடைய ராஜ்யம் சரியாக ஸ்தாபிக்கப்படாமல் எப்படியெல்லாம் நீங்கள் தடைப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தெய்வீக சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளாக விதைக்க முற்படும் பொழுது அதை நீங்கள் திரித்து போடுகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டு விஷயம் சொல்கிறார். பூமியின் ராஜாக்களுக்கு நீங்கள் ஞானமாக இருங்க, உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனம் 11 வாசித்தோம் அப்படின்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கொடுங்கள். நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை யாருக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம், பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறணும். எப்படி பண்ண முடியும்? பயத்துடனே சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு? இங்கே நீதியின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லவில்லை. அதாவது என்ன நினச்சிக்கிறாங்க, சபை மக்கள் எல்லாம் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும், இதை சர்ச்சில் உட்காந்து சபை மக்களுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு?
நல்லா கவனிங்க, சொல்கிறேன், நல்லா கவனிங்க. யார் யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜாவுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பயத்துடனே செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள்லாம் என்ன அர்த்தம்? எப்பா, நீ இவரை எதிரியா பார்க்குற, நீ இவருக்கு விரோதமாய் செயல்படுகிற, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. எந்த நேரம் எப்படி எங்கிட்ட அட்டாக் வரும்னே தெரியாது. இவர் பயங்கரமான ராஜா, இவர் முழு அதிகாரமுள்ள ராஜா. இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். ஹி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். அவர் உலகத்திலே மிகவும் வல்லமை உள்ள ராஜா. ஜாக்கிரதையா இருங்க. பயத்துடனே சேவிக்க வேண்டும். பயத்தோட வாங்க. அவர் எவ்வளோட வல்லமையை உணருங்க, அவருடைய பராக்கிரமங்களை உணருங்க, அவருடைய வல்லமை மிகுந்த அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையை உணருங்க, அவருடைய நீதியின் ராஜ்யத்தை கொஞ்சம் உணருங்க. வல்லமை மிகுந்த, ஞானம் மிகுந்த, எல்லையற்ற வல்லமை கொண்ட தேவனுடைய அந்த பராக்கிரமத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அதனால பயத்தோட என்ன பண்ணுங்க, சேவிங்க, நடுக்கத்தோடனே இருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்றைக்கி நமக்கு தேவன் சொல்லியிருக்காரு, பயம் வேணாம், பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பூரண அன்பு இருக்கிறதுனால பயம் இல்லை. ஆனால் ஒருவேளை நம்ம ரொம்ப நிர்விசாரமாக கர்த்தர் என்ன, கர்த்தர் பெரிய கர்த்தர், அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனிமியாக மாறிடுறீங்க. யூ ஆர் ரிஜெக்டிங் தி அத்தாரிட்டி ஆஃப் காட். இஃப் யூ ரிஜெக்ட் தி அத்தாரிட்டி ஆஃப் காட், யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி பிகமிங் அன் எனிமி ஆஃப் காட். அவர் உங்களை எளிமையாக பார்க்கல, நீங்கள் அவர் எளிமையாக பார்க்கறதுனால நீங்கள் அவரை பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும், ஐயோ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல், அப்படி தான் பார்க்கணும். கடைசியாக சொல்கிற வசனம் 12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். என்ன சொல்கிறாரு? ஃபைனல். அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் தராரு, உணர்வடையுங்க, ஞானமாக இருங்கன்னு சொல்கிறாரு. இது ஃபைனல் வார்னிங். ஃபைனலாக சொல்கிறேன், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் பத்திரமா உங்களை பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக வருது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வார்னிங் தரார். இவர் நீதி உள்ள ராஜா, இவர் நீதியின் ராஜாவாக இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. அவர் கோவப்பட்டுறவா பார்த்துக்கோங்க. கோவப்பட்டார்னா அவ்வளோதான். அவர் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி பாருங்க. நீதிமொழிகள் 14:12 அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய வழிகளோ மரண வழிகள்னு சொல்லுது. இன்னைக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், நான் இப்படி தான் இருக்க போகிறேன், இதான் என் லைஃப், மை ரூல்ஸ், நான் நினச்சதை செய்ய போகிறேன், எனக்கு எது கரெக்டுன்னு பொறுத்தணும் அதை மட்டும் தான் பண்ண போகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நான் புறக்கணிக்கிறேன், அவர் என்ன சொல்கிறது எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நான் பார்த்துப்பேன், எனக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என் வாழ்க்கைங்க இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனுஷனுடைய வழிகளுடைய முடிவோ மரண வழிகள்னு வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம எந்த வழியில் இருக்கிறோம்? கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எரியும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன சொல்லப்படுதுன்னா, அவருடைய நியாய தீர்ப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். டிலேலாம் பண்ண மாட்டார் ஆண்டவர், கரெக்ட் டைமுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருவார். அதனால் டைம் முன்னாடி என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் வாங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை இங்கே ஆண்டவர் தருகிறார். அவரை முத்தம் செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்மிட் டு யோர் கிங். அவருடைய அரசாட்சிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு அழைப்பை கொடுக்கிறேன், வா தேவாதி தேவனை ஏற்றுக்கொள், அவருடைய நாமத்தில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ ஒரு நம்பிக்கையோடு சங்கீதத்தை முடியும். அவர் என்ன சொல்கிறாரு? நீ அவரை அண்டிக் கொள்றீங்களா? கர்த்தரை பிடிச்சிக்கிறீங்களா உறுதியா? அவரை விட்டு விலகி போகாமல் அவரோட கூட இருக்க விரும்புகிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் அவரை அண்டிக் கொண்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறோம், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆங்கிளில் பார்க்கணுன்னா, ஆண்டவர் யாருக்கும் எதிரி இல்லை, ஆண்டவர் யாருக்கும் விரோதி கிடையாது.
இன்னைக்கு ஒரு ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாரெல்லாம் ஆண்டுக்கு விரோதமாக இருக்கிறீர்களோ உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு அழைப்பை ஆண்டு தர்றாரு. என்ன அழைப்பை தராரு? இன்றைக்கு என்னிடத்துல வா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு கொடுக்குறேன், நீ என்னை எதிரியா பார்க்காத, என்னிடத்தில் வா என்கிற அழைப்பை ஆண்டு தரார். The Christianity is not just a casual Christianity. ஏதோ நம்ம ஆண்டவரை சிரிச்சு பாடி துதிச்சு ஆராதிக்கிறதுனால டோன்ட் பி டூ கேஷுவல். He is a king. அவர் ராஜா, அவர் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயந்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லை பயந்து நடுங்கணுமா ஆண்டு சம்பந்தம் அப்படி சொல்லலை. அவருக்கு ஒரு கணம் இருக்கிறது. He is a king. He is a king. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவரை கனப்படுத்த வேண்டும். அவர் சும்மாவா என்னை கேளுங்க நான் தரேன், எனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறார். அவர் ராஜாங்க. He is in a power, he is in a position. அவர் ஒரு நிலையில் இருக்கார், அவர் ஒரு அதிகாரம் மிகுந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ரொம்ப லேசாக இடம் போட்டுறக்கூடாது. ரொம்ப சர்வசாதாரணமாக ஆண்டவர் என்னமோ உங்கள் வேலைக்காரர் கிடையாது. அவர் ராஜாதி ராஜா. அவர் சொல்கிறாரு இட் இஸ் நாட் a casual thing to deal with. இது ரொம்ப சாதாரணமாக அப்படியே நினைச்சிட்டு போகிற காரியம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் சொல்கிற ஆண்டவர். நீ என்னை எதிரியா பார்க்கலாம், நான் உன்னை அப்படி பார்க்கல. ஐம் கிவிங் யூ அ சான்ஸ் டு கம் நியர் மீ. இன்னைக்கு ஆண்டத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராரு ஆண்டவர். அவர் சொல்கிறார் என்னை அண்டிக்கொள், நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். இன்னைக்கு என்னை அண்டிக்கொள், என்னிடத்தில் வா, என்னிடம் நெருங்கி வா, என்னிடத்துல வா, நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன், நீ பாக்கியமான மனுஷனாய் உன்னை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு சபை அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கா? எல்லாமே ஆவிக்குரிய விஷயந்தான். எதுவுமே உங்களுக்குரியது, நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் இல்லை. எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல். த ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ், உனக்கு இருக்கிற நண்பர்கள், உனக்கு இருக்கிற பிஸ்னஸ், வேலைகள், தொழில்கள், ஊழியம் எல்லாம் A to Z எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல். தேவகுமாரனுடைய ஆளுகை எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். தேவகுமாரனுடைய தயவு எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை எல்லா இடத்துலையும் இருக்கட்டும். Your marriage is spiritual. Your children are a spiritual gift from God. உன்னுடைய திருமணம் ஆவிக்குரிய, உன்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பரிசுகளாக தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாம் எல்லாம் A to Z whatever you enjoy, நீங்கள் அனுபவிக்கிற எல்லா காரியங்களும் everything is spiritual. It either goes against God or it is either for God. அது நீங்கள் செய்கிற விஷயம் ஒன்று தேவனுக்கு எதிரான ஆவிக்குரிய காரியமாக இருக்கும், இல்லை தேவனுக்கு சாதகமான ஆவிக்குரிய காரியங்களாக இருக்குது. இன்றைக்கு நாம் எதை செய்ய போகிறோம் நாம் தெரிந்திருப்போம். நாம் அதை தெரிந்திருக்க வேண்டும், ஞானமாய் தெரிந்திருக்க வேண்டும், சரியாய் தெரிந்திருக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? இன்றைக்கு நம் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசத்தை ஆளுகிறவர்கள் ஞானமாய் ஆள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் தேசத்தை ஞானமாய் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே உம்முடையவர்கள். இன்றைக்கு தேச தலைவர்கள் தேசத்தை சரியாக ஆளுகை செய்யும்படிக்கு, ஞானத்தோடு அவர்கள் ஆளுகை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. அநேகர் சட்டங்களை இயக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு விருப்பமான பிரியமான சட்டங்களை ஏற்ற உதவி செய்வீராக நான் செபிக்கிறோம். தேவனுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றாமல் பூமியின் ராஜாக்கள் அவரே தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படாமல் அவர்கள் சரியாக செயல்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ராஜாக்களுக்கு, எங்களுடைய அதிகாரிகளுக்கு, எங்களுடைய மினிஸ்டர்ஸ்க்கு, எங்களுடைய எல்லா மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு ஞானத்தின் ஆவியை தருவீராக, ஞானத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக. தேவனுடைய அன்றைய ஞானத்தை தருவீராக நான் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படி செய்வீராக. ஞானம் மிகுந்த ஆட்சியை தர உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமான ஆட்சியை கொடுக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஆட்சியை அவர்கள் தரும்படிக்கு உதவி செய்வீரா நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு தேவன் உதவி செய்வீரா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வீரா நான் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அது மட்டும் இல்லை, நம்ம முழு மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். இந்த மக்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள்
தேவனை நிர்விசாரப்படுத்துகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள், தேவனை கனவீனப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரியான எண்ணங்கள் மாற வேண்டும். அது மட்டும் இல்லை, பவர் சென்டர்ஸாக விளங்குற மீடியா, கவர்மெண்ட், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இவர்கள் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் ரன் பண்ணும்படிக்கு, தேவனுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்யும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய கல்வித்துறை, எங்களுடைய அரசாங்கங்கள், எங்களுடைய எல்லா ஆண்டவரே மீடியா, ஊடகங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து காரியங்களை செயல்படுத்த உதவி செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனுக்கு விருப்பமான, தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்ய வேணும் ராஜா. ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு ஞானத்தையும் ஒரு பலனையும் ஒரு தெளிவையும் நீர் தருவீராக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மட்டும் இல்லை, மக்களுக்குள்ள ஆண்டவரே தேவனை தேட வேண்டும், தேவனை ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வுள்ள ஜனங்களாய் அவர்களை மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நிர்விசாரமாய் தங்களுடைய ஊழியத்தையும் தங்களுடைய வேலையையும் செய்யாதபடிக்கு அவர்கள் எல்லாரும் பயபக்தியோடு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் வாழும்படிக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சபை ஊழியங்கள், அதே போல ஊழியக்காரர்கள் தேவனுக்கு பயந்து ஆண்டவரே கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்தவர்கள் காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிர்விசாரமாக அல்ல, அசட்டையாக அல்ல, பயத்தோடும் ஆண்டவரே கர்த்தர் ராஜாவா இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல ஆண்டவர் தானியேலை போல, யோசேப்பை போல ஞானமுள்ள ராஜாக்களை எழுப்பி உருவாக்க வேண்டும். அவர்கள் போய் அநேக ராஜாக்களுக்கு கவுன்சிலர்ஸாக இருக்கணும். அவங்க போய் அவர்களுக்கு ஆலோசகர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டும், தானியேல்களை எழுப்ப வேண்டும், யோசேப்புகளை எழுப்ப வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தானியேல்களை எழுப்புவீராக, யோசேப்புகளை எழுப்புவீராக எங்களுடைய மத்தியில். ஆண்டவரே, பூமியின் ராஜாக்களுக்கு போய் கர்த்தருடைய ஆலோசனையை சொல்ல தகுந்த ஆண்டவரே நீதியுள்ள நியாயமுள்ள தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற யோசேப்புகளையும் ஆண்டவரே அநேகமான தானியேல்களை நீர் எழுப்புவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீர் அப்படி செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இந்த பூமியின் ராஜாக்கள் உணர்வடைவதற்கு தானியேல்களையும் யோசேப்புகள் நீர் எழுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக தகப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சபைக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு சபை தேவனிடத்தில் தஞ்சம் புக வேண்டும். The church should focus on the kingdom. அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு சபை ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்துச்சு. உலகளாவிய சபை இன்றைக்கு தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, லைனாக ப்ரோக்ராம்ஸை அண்டிக் கொள்கிறார்கள். நிறையா இந்த திட்டம் அந்த திட்டம்ன்ற அதை அண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்ட்டு அஜெண்டாலேருந்து விலகி போய், கர்த்தருடைய திட்டத்திலிருந்து விலகி போய் அவங்க இஷ்டத்துக்கு காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தெய்வ ஊழியர்களும் சபையும் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். தேவனை அண்டிக் கொள்ளுகிற, தேவனை பற்றி பிடிக்கிற, தேவனை இறுகமாய் ஆண்டவரே அப்பா பற்றி பிடிக்கிற சபையா எங்களுடைய சபைகளை நீர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் மாற்றுவீராக நான் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு ஆண்டவரே காரியத்தை செய்கிறவர்களா அல்ல, ஏனோதானம் என்ற காரியங்களை செய்கிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே, உலகத்திற்கு இயேசுவை நாங்கள் பிரகடனப்படுத்தப்படுகிறோம். உலகத்துக்கு இயேசுவை நாங்கள் அறிவிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அண்டி இருக்க உதவி செய்யுங்க, உம்மை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. ஏதோ எங்க விருப்பத்துக்கு எங்க இஷ்டத்துக்கு இல்லை, உம்மை அண்டி கொண்டு உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வழிகாட்டுதலின் பெயர்ல நாங்கள் காரியங்களை செய்ய உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வீராக இயேசுவின் நாமத்தில். உம்மை அண்டிக் கொள்ளுகிற எல்லாரும் பாக்கியவான்களாய் இருப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஜனங்கள் தேவனை நம்ப வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் வந்துருச்சுன்னா ஜனங்கள் தேவனை நம்ப முடிய மாட்டேங்குது. தேவனை அண்டிக் கொள்ள மறுக்கிறார்கள், தேவனை பின்பற்ற மறுக்கிறார்கள், தேவனை நெருங்கவே மறுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்கள் கடவுளை தான் நம்பியிருந்தோம் அத்தனை நாள், ஆனால் ஒன்றும் நடக்கல, காரியம் எதுவும் நடக்கல அப்படின்றாங்க. நீ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜனங்கள் தேவனை அண்டிக் கொள்ளாதபடிக்கு தேவன் விட்டு விலகி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அவர்கள் மீது ஒரு தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும்.
நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் செபிக்கிறோம், இன்றைக்கு தேவனை நம்புகிற ஜனங்களை எழுப்புவீராக என்று நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம், உம்மை நம்புகிற ஜனங்களை எழுப்புவீராக, உம்மை நம்புகிற ஜனங்களை எழுப்புவீராக, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை பின்பற்றுகிற, உம்மை சிநேகிக்கிற, உம்மை ஆண்டவரே அப்பா முழுமையாய் பின்பற்றுகிற ஜனங்களை இயேசு நாமத்தில் நீர் ஏற்படுத்துவீராக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்படுத்துவீராக. உம்மை நம்புகிற மக்களை நீர் ஏற்படுத்துவீராக. உம்மோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையில ஜீவிக்கிற மக்களை நீர் ஏற்படுத்துவீராக தகப்பனே. அவர்கள் மீது ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை நம்பி நெருங்கி வருவார்களாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது பலிப்பதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பா பெரிதுபடுத்தப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய விருப்பம் பெரிதுபடுத்தப்படுவதாக, உம்மை அவர்கள் முழுமையாய் நம்ப உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பட்டணங்கள் தோறும் தேசங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆவிக்குரிய மையங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். வெறும் ஒரு சபையை கட்டி எழுப்பணும், ஒரு 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 மத கூடத்தை கட்டி எழுப்பணும்னு நான் சொல்லலை. நான் சொல்றது தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தை சீரியஸாக எடுத்துக்கிற அநேக காரியங்கள் தேசங்களில் செய்யப்பட வேண்டும். பாலிட்டிக்ஸில், எஜுகேஷனில், உங்கள் அன்றாட வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில், எல்லா இடத்துலையும் தேவனை நெருக்கமாய் நெருங்கி அவரை பற்றி பிடிக்கிற ஜனங்களை எழுப்ப உருவாக்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு அடைக்கல பட்டணங்களாக அநேக இடங்கள் உருவாக, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் உருவாவதற்கான இடங்களாக அநேக காரியங்கள் உருவாவதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். உலகம் எங்கும், தேசங்கள் எங்கும், எல்லா நாடுகள் எங்கும், ஆண்டவரே பட்டணங்கள் எங்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வீடுகள் கட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவரே, ஆவிக்குரிய மையங்கள், தேவனை தேடுகிற, தேவனை ஆண்டவரே கண்டடையத்தக்க இடங்களை நீர் உருவாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல்கள், தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள், ஆண்டவரே ஜனங்கள் எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர், உலகம் எங்கும் உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். உலகம் எங்கும் உம்முடைய தேசங்கள் எங்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் ஒருபோதும் சோர்வடைந்து பின்னிட்டு போகாதபடிக்கு அவர்கள் முன்னேறி செல்ல, அவர்கள் தேவனை பார்க்க, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்க அநேக இடங்களை நீர் ஏற்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதை அப்படியே செய்வீராக, அதை அப்படியே செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த காரியங்களை செய்வீராக. இன்னைக்கு நீர் ராஜாதி ராஜாவை அமர்ந்திருக்கிறீர், நீர் ராஜாதி ராஜாவை வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நம்முடைய கிருபைக்குள்ள மறைத்தருளும் ஆசீர்வதியும் நீர் ஆளுகை செய்யும். உடைய விலையேற பெற்ற அன்பின் கரங்களில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜா, நாங்கள் அவரை நோக்கி பார்க்க, அவரிடத்துல காரியங்களை கேட்க நீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யுங்க, அப்படியே காரியங்களை வாய்க்க செய்வீராக நான் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜாகம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவரே ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும். எங்கள் மூலமாய் அநேக இடங்கள்ல ஸ்தாபிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் மண்டையில் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தேவனை தேடட்டும். தேவனை ஆண்டவரே அவர்கள் கண்டடையட்டும். ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாய் அந்த காரியங்களை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். எல்லா கனம் மகிமை துதியும் ஒருவருக்கு மட்டும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் தொடர்ந்து வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.